எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் நதியா, சேலம். நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கேட்டால் ஏதாவது தப்பாக நினைப்பீங்களா அப்படின்னு நானும் நினச்சேன். சரி, நிறைய பேர் எதை கேட்குறாங்க, சரி நம்மளும் கேட்டு பார்க்கலாம். நம்ம என்ன பொய்யா சொல்லி கேட்குறோமா, நிஜம் சொல்லி தானே கேட்குறோம். பார்க்கலாம், உதவி பண்ணுறவங்க பண்ணாதீங்க, அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். நான் எனக்கு அதிகமாகலாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு சாப்பாட்டுக்கு அரிசியும் மளிகை பொருட்கள் மட்டும் போதும். காசு பணம் எனக்கு எதுவுமே வேண்டாம், பொருளாக மட்டும்தான் எனக்கு வேணும். ஏமா, நான் வெளியூரில் இருக்கிறேன், என்னால் வர முடியாது, ஜிபே நம்பர் பொண்ணு சொல்லு, அக்கௌண்ட் நம்பர் சொல்லு, நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு வேண்டாம். நீங்கள் அப்படியே காசு பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் போய் டவுனில் போய் வாங்கிட்டு வரணும். அது என்னால் முடியாது. நானே வீல் சேரில் தான் உட்காந்துருக்கிறேன். ஒருத்தரோட உதவினால தான் போய் அந்த பொருள் வாங்கிட்டு வரணும். யாரும் கொண்டு வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சிங்க, பக்கத்தில் யாராவது, பக்கத்து மாவட்டத்தில் யாராவது தெரிஞ்சிங்க இருந்தால் அவங்க மூலியமா சொல்லி அவங்க கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள். என்னோட நேருக்கு நேர் என்னை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா நான் பொய் பேசுகிறேன்னா இல்லை நிஜம் பேசுகிறேன்னா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஐயோ, நம்ம தப்பாக பேசி தான் நம்ம இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கணும். அதனால் நீங்கள் நேரடியாக என்னோட நிலைமையும் என்னோட வீட்டு நிலைமையும் என்னையும் பார்த்துட்டு நீங்கள் அந்த பொருளை கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வச்சுக்க, நான் ரொம்ப பேசவே முடியல. என்ன சொல்லுங்க, நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏம்மா உன்னால் வேலைக்கு போக முடியாதா, வீட்டில் தான் இருப்பையாம்மா அப்படின்னு. என்னால் வேலைக்கு போக முடியாது. நான் வேலைக்கு போகும்போது ஜேசிபிக்காரன் பனை மரத்தை தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டதும் என்னோட முதுகு தண்டு ரெண்டாக உடஞ்சிச்சு. ரெண்டாக உடஞ்சதுனால நான் என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. நான் வீல் சேரில் தான் உட்காந்துருக்கிறேன். வெளியே போகிறது பிடிக்கிறது எல்லாம் வர்றதும் எல்லாமே வீல் சேரில் தான் இருக்கிறேன். இப்போ யாரும் ஒன்று பார்த்துக்கிறா அப்படின்னாங்க, நானே தான். இது எங்கள் மாமா வீடு. எங்கள் மாமனா 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது மாமாவை இறந்து. அவருக்கு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அவங்க இங்கே இருந்தாங்க. நான் அப்போ அங்கே அம்மா வீட்டில் இருந்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அம்மா வீட்டில் இருக்கும்போது தான் என்னை பார்க்கலான்னு காலையில் வரும்போது அவருக்கு மாரடைப்பு வந்துடுச்சு. அவர் தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சரி, நான் அவர் இருக்கிறாங்கன்னு அப்படின்னு நான் பக்கபலமாக இருந்தேன். இப்போ அவரும் இல்லாத போயிட்டாங்க. அழுகுன்னு இருக்குது. அழுந்தா எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. அப்படியே எப்போ பார்த்தாலும் அழுந்துக்கிட்டே இருந்தால் வயிறெல்லாம் வலிக்குது அப்படியே. இப்போ நான் அப்பாவும் இவங்களோட எங்கள் மாமனார் நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்பாவுக்கு வயசு ஆகி போயிடுச்சு, 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்பா நானும் போயிட்டேன்னா அப்பாவும் போயிட்டாங்க, நானும் போயிட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த வீடு காலி. இந்த உலகத்துலேயே எங்கள் வீடு இல்லாமல் போயிடுறோம். ஆமாம், என்ன பண்ணுறது. ஒரு பொண்ணாக பிறந்தா அழகு அப்படின்றீங்கல்ல, என்னை பார்த்தா நீங்கள் அழகுன்னு சொல்கிறீங்கல்ல, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு. அது தப்பான விஷயம். ஒரு பொண்ணாக பிறந்தா குடும்பம், குழந்தைங்க, புருஷன், பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் ஒரு பொண்ணுக்கு அழகு. இந்த அழகெல்லாம் கொஞ்ச நேரத்தில் போயிடும். அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் போயிடும், கொஞ்ச காலத்துலேயே போயிடும். இந்த நிமிஷத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. என்னை பொறுத்தவரை குடும்பம், குழந்தைங்க, புருஷன், பொண்டாட்டி 1000 தான் கணவன் மனைவி சண்டை போட்டாலும் அதிலோட ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அதுதான் அழகு. நாங்கள் அழகு கிடையாது. அதனால தப்பான நீ உன்னோட ஃபோன் நம்பர் கொடுமா, நான் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு
நீங்கள் இன்பாக்ஸில் கூட மெசேஜ் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். நான் தப்பு தப்பா மெசேஜ் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. என்னை பார்த்து கூட நீங்கள் இறக்கப்பட மாட்டீங்களா? சொல்லுங்கள். என்னை பார்த்து கூட இறக்கப்படுங்க. ஐயோ அந்த அக்கா இப்படி இருக்கிறாங்களா, உட்காந்துக்கிட்டு இருங்க. அந்த அக்கா கிட்ட போய் இது மாதிரி நம்ம தப்பாக பேசலாமா? நமக்கு யாரு? நம்ம கூட பிறந்த அக்கா இல்லை அம்மாவும் நினைங்க. தப்பா பேசுறீங்க. அதில் என்ன இருக்குது அந்த இதில் சொல்லுங்கள். வேண்டாம், அப்படிலாம் வேண்டாம். என்னை பொறுத்து என்கிட்ட தப்பான விஷயம் யாருமே பேசாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். தப்பான விஷயத்த பேசாதீங்க. இன்ஸ்டாவில் வந்தாமா 1000 பேர் தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு. அது யாரை பார்த்து சொல்லணும், யார் எப்படி தப்பு பண்ணுறீங்களோ போய் பேசுங்க. தப்பு பண்ணாதீங்களே எதுக்குங்க பேசுகிறீங்க? சொல்லு, தயவுசெய்து சொல்கிறேன். தப்பு பண்ணுறீங்களா போய் பேசுங்க, தப்பு பண்ணாதீங்களா பேசாதீங்க. எதுக்குமா நீ வீடியோ போடுற அப்படின்னா, ஏதோ என் வீடியோ நானே பார்த்து நானே ரசிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னா, சே நம்மளும் இவ்வளோ அழகாக இருக்கிறோமில்ல, நம்மளும் சும்மா அழகாக இருக்கிறோமில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேங்க. தப்பாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு. எனக்கு அரிசியும் மளிகை பொருட்கள் மட்டும் போதும், வேறு எதுவுமே எனக்கு வேணாம். அப்புறம் ட்ரெஸ்ஸு நைட்டி தான் போடுவேன். முடிஞ்சால் XXL நைட்டி மட்டும் எடுத்து கொடுங்க, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி.